தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 4 அதிகாரம் 40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையோ என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தமக்கு அருகில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக பல அற்புதங்களை நிகழ்த்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு போதித்தார். அசாதாரணமான சூழ்நிலைகளில் அற்புதங்களினால் அநேகரை சுகப்படுத்தினார். யாராலும் நினைத்து கூட பார்க்க கூடாத அளவிற்கு வல்லமையாக அற்புதங்களை செய்தார். இன்றைய தியான வசனத்தை பார்க்கும்போது, இயேசு தம்முடைய சீசர்களுடன் படகில் இருக்கும்போது இயேசு நித்திரையாய் இருக்கிறார். அப்போது வந்த பெரும் புயல் காற்றை கண்டு சீசர்கள் தாங்கள் கடலில் அமிழ்ந்து போய் விடுவோம் என்று பயந்து இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்போது இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அதாவது, இத்தனை நாட்கள் என்னுடன் இருந்தும் அற்புதங்களை பார்த்தும் கூட உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று கேட்டார். பிரியமானவர்களே, நாமும் கூட இயேசுவினிடத்தில் இருந்து பல அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வரும்போது தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் வரும்போது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடும். நாம் விசுவாசத்தில் குறைவுபடாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட்டு அவரை நம்பும்போதுதான் நாம் அற்புதங்களை காண முடியும். ஆகையால் விசுவாசத்துடன் காத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும்படியாக உம்முடைய பலனையும் கிருபையையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.